எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எப்படி $2 எப்படி ஹவர் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி தரப்போறேன். ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க, இது வந்து காமன் கிடையாது. $2 $4 அந்த மாதிரி நீங்க நிறைய ஏர்ன் பண்ணிட்டே போகலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பேபால் அக்கௌண்ட் வேணும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் சைன் அப் கொடுத்து பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு வந்து நீங்க வந்து கூகுள் ஓபன் பண்ணி அதுல வந்து டாப் 10 நிச்சஸ் இன் 2020 இல்லைன்னா டாப் நிச்சஸ் அப்படின்னு போட்டீங்கனாலே அதுல வந்து உங்களுக்கு ஒரு 10 லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10ல வந்து நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எப்பவுமே வந்து டாப்பா இருக்கிறது வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், அப்புறம் லவ் அண்ட் பியூட்டி, இதெல்லாமே எல்லாருமே எப்பவுமே விரும்பி பார்ப்பாங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால நம்ம இதையே இப்ப சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நிச்சை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நிச்சயில ஒரு டாபிக் எடுக்கணும். நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 பேக்ஸ் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிற அந்த டாபிக் எடுத்து நம்ம வந்து அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு சம் வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இந்த மாதிரி இதுலேயே பேஸ்ட் பண்ணிட்டு, கூகுள் டாக்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன்னா அது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஈஸியாக எங்கே வேணாலும் ஃபைல் தேவையான எடுத்துக்க முடியும். அதில் கூகுள் டாக்ஸ்லேயே பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ ஏன்டா இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இபுக் கிரியேட் பண்ண போறோம். இபுக்கா எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம வந்து இபுக்கை விற்க போறோம். இபுக்கை விற்கிறதுனா சாதாரணமா கூவி விற்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து இதை ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல சேல் ஜென்ரேட் ஆகிற மாதிரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இபுக் செல் பண்ண நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதுக்கு நம்ம கம்ரோட் அப்படிங்கிறது பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ்குள்ள வந்து உங்க இபுக்கான நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராடக்ட் அமௌண்ட் நான் ஜஸ்ட் $2.25 அப்படின்னு நான் செட் பண்றேன். இப்போ நமக்கு இந்த இபுக்கான கவர் வேணும். இதுதான் பார்த்த உடனே அவங்கள அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கவரை அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த கவர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, canva.com போயிட்டு போஸ்டர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க டெம்ப்ளேட்ஸ்ல உங்களுக்கான நிச் என்டர் பண்ணுங்க. ஸோ உங்க நிச் ரிலேட்டட் இருக்க டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே காட்டும். இதை ஒரு அவுட்லைனா வச்சுட்டு நீங்க ஒரு ஈஸியா உங்களுடைய கவரை கிரியேட். உங்க இபுக் வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்க இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணணும். நீங்க அட்வர்டைஸ் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இது பண்ணலாம். ப்ரொமோட் பண்றதுக்கு, அதாவது சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணலாம். கூகுள் பிளஸ் இருக்கு, நிறைய viralbee.com நிறைய இருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு பர்சனலாக இது பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவிலே ப்ரொமோட் பண்ணுங்கள். நான் ஒரு பிளாட்ஃபார்மை சொல்கிறேன் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூடியூப்லேருந்தே போகலாம். யூடியூப்ல வந்து நீங்கள் எந்த சேனலில் ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த சேனலோட கிரியேட்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அந்த கிரியேட்டர் எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு சேனலுக்கு அபவுட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த அபவுட் செக்ஷனில் எங்களோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க இடத்துல வந்து கீழே அவங்களோட காண்டாக்ட் மெயில் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா அவங்களோட எல்லா வீடியோஸ்லையும் கடைசியில் இல்லைனா ஃபர்ஸ்ட்லேயே அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணி அவங்கள வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு இபுக் எழுதியிருக்கேன், அந்த இபுக்கை வந்து நான் வந்து உங்கள் சேனல் மூலிமா அட்வர்டைஸ் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போடுறீங்க, இல்லைனா அதில் வந்து 50-50 கமிஷன் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எந்த கிரியேட்டரை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
அவங்க வந்து ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்னா மினிமம் ஃபாலோவர்ஸ் ஒரு 10K இருந்தால் ஓகே, மினிமம் ஒரு 10K அக்செப்டபுள். அதுக்கு கம்மியாக வேணாம். 10K இருக்கவங்க கிட்ட டிஎம் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தமான இபுக் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது வந்து உங்கள்கிட்ட உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக அட்வர்டைஸ் பண்ண விரும்புகிறேன். அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் எப்படி பண்ணீங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இவங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கு. அவங்க பேஜில் அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சேல் ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் போடுற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா பெய்டு சோர்ஸாகவே இது பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் 100K இல்லைனா 2K 100K 200K அந்த மாதிரி இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போய் அவங்ககிட்ட டிஎம் பண்ணி இந்த மாதிரி ஒரு 24 ஹவர்ஸ் ஸ்வைப்புக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதுக்கு உண்டான அமௌண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ரீசனபிள்னா ஒரு $20 $25 அந்த மினிமம் $15 to $25 வந்து நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணலாம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணி பாருங்க. அவங்க வந்து பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் வந்து இதையே ஃபுல் டைமாக செய்யலான்னு இருக்கீங்கன்னா, அதாவது இபுக் கிரியேட் பண்ணுறதே ஃபுல் டைமாக செய்யலான்னு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புது இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லைனா ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதுக்கு தனி ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறது தான் என்னோட சஜஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வெப்சைட் ஒர்க் ஆகலைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுவேன். கன்ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன வெப்சைட்டுக்கெலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in next video. Bye.